இசை உலகின் ஜாம்பவானான இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி இலங்கையில் நேற்று காலமானார். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ் திரையுலகின் ஜாம்பவானான இளையராஜா அவருடைய மகள் பவதாரணி 1995 இளையராஜா அவர்களின் படமான ராசையா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். மஸ்தானா மஸ்தானா அப்படிங்கிற படம் தான் ரொம்ப பிரபலமானது. தொடர்ந்து பல்வேறு பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க பவதாரணி. குறிப்பாக இளையராஜாவோட அழகி படத்தில் வரக்கூடிய ஒளியிலே தெரிவது அப்படிங்கிற பாடல் பவதாரணி அவருடைய குரல் தான், இனிமையான ஒரு குரல் தான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரர்களான யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா போன்ற அவருடைய இசையிலையும் நிறையா பாடல் பாடியிருக்காங்க. இவங்க தமிழில் 5 படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற பாடல்களே இவங்க பாடியிருக்காங்க. ஹிந்தியில் ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இசை உலகில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட பவதாரணிக்கு கடந்த 4-5 மாதங்களாகவே கல்லீரலில் கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க. ஆயுர்வேத சிகிச்சை பெறுவதற்காக இவங்க இலங்கைக்கு போயிருந்தாங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்ததாக செய்திகள் கூறப்படுகிறது. பவதாரணியுடைய இழப்பு தமிழ் திரையுலகுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.